நம்ம வாழ்க்கையில் நண்பர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு தெரியுமா? சிலர் சொல்வாங்க, எனக்கு நான் மட்டுமே போதும், நான் யாரை நம்பியும் இல்லை அப்படின்னு. அதுக்காக ஒரு சின்ன கதை. ஒரு காட்டில் ஒரு உயரமான மரம் இருந்தது. அதுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அது மட்டும்தான் அந்த காட்டிலே ரொம்ப உயரமான மரம், உறுதியான மரம் அப்படின்னு. ஆனால் அது சுற்றி இருந்தது எல்லாமே சின்ன சின்ன செடிகளாக இருந்தது. அது எல்லாமே காத்தடிச்சா ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு சாஞ்சு இருந்துக்கும். அந்த வருஷம் அங்கே ஒரு பெரிய புயல் வந்தது. காற்று ரொம்ப வேகமாக அடிச்சுது. அந்த மரம் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதுக்கு உதவி செய்யவோ அதை காப்பாற்றவோ யாருமே அங்கே இல்லை. அதனால காத்தோட வேகம் தாங்க முடியாம அந்த மரம் உடைஞ்சு கீழே விழுந்தது. மறுநாள் காலையில அந்த புயலெல்லாம் ஓஞ்சதும் அந்த காட்டை பார்த்தா அங்கிருந்து சின்ன சின்ன மரங்களும் செடிகளும் அப்படியே தான் இருந்தது. சிலதெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாலும் அது எல்லாமே உறுதியா நின்றுட்டு இருந்தது. ஏன்னா அது எல்லாம் ஒன்னோடு ஒன்று தோல் கொடுத்து ஒத்துமையா நின்னதுனால உறுதியா இருந்தது. அதனால நம்ம எவ்வளோ உறுதியா நிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம யார் கூட நிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.